ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் இப்போ ரீசெண்டாக என்னோட இந்த மைக் சரியா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு, நான் இப்போ வேற ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேன். இன்னும் நிறைய நல்ல ரிவ்யூ போட்டிருந்துச்சு. ஸோ நான் இதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியா டூயல் மைக் சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு சப்போஸ் ஏதாவது வ்ளாக் பண்றோம் அப்படின்னாக்கா டூயல் மைக் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு டூயல் மைக் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மைக் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்து நல்லா ஒர்க் ஆச்சு. சரி, அப்போ அதை அந்த பாக்ஸ்குள்ள வச்சுட்டு தெரியாம இன்னொரு மைக் எடுத்துட்டேன் போல இருக்கு. ஸோ இப்போ இந்த இந்த இன்னொரு மைக் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமா ஒர்க்கே ஆகல. ஸோ நான் அதை வச்சுட்டு ஒரு லைவ் கூட போட்டுட்டேன். ஸோ லைவ்ல ஒருத்தவங்க மட்டும் வந்தாங்க. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நோ சவுண்ட் சொல்லியிருந்தாங்க. நான் அதை அந்த அளவு அப்சர்வ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆடிபிளான்னு கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த லைவ் எதேர்ச்சியா நான் இன்னொரு இதுல ஒரு பார்க்கும்போது பார்த்தோன்னா, அதுல இதுவே இல்ல. சவுண்டே இல்ல. ஸோ என்னடா அது சவுண்டே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு மைக் எடுத்து செக் பண்ணா, அதுல சவுண்டே வரல. இப்ப நான் இத எங்கருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, Flipkartல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். Flipkart அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இது. ஸோ இப்ப இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல நமக்கு நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் கூட. ஸோ இப்ப அப்படியாப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயே இது போல ஃபால்ட் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இது போல கஸ்டமர்லாம். இப்ப முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, இதுல முக்கியமா நம்ம ஒரு நம்பிக்கையா தான் ஒரு பொருள வாங்குறோம். ஸோ இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த மைக் கூட ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆப்ஷனும் இல்ல. நான் இத நல்ல ப்ராடக்ட்ன்னு நெனச்சுட்டு, நான் சும்மா சிம்பிளா ஒரு டைம் பேசி பார்த்து செக் பண்ணேன். ஒரு மைக் மட்டும் செக் பண்ணேன். ஒண்ணு தான் இன்னொன்னு சொல்லிட்டு. இப்ப செக் பண்ணாமலே வாங்கிட்டேன். ஆனா இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஒர்க் ஆகல. இந்த மைக்ல பேசிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகுற போல ஃபீல் ஆகுது. ஸோ இப்ப இதுக்கெல்லாம் நம்ம அத என்ன சொல்றது தெரியல. இப்ப இந்த Flipkart போல பெரிய பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் இப்படிலாம் பண்ணா நம்மள போல கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சின்ன சின்னதா ஆரம்பிக்கிற இந்த பொட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கூடவே, அது கூட ஸ்டாண்டர்டாவும் இருக்கு. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கு. ஸோ ஆனா இது போல ம் பெரிய பெரிய ஷாப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே இதுவா இருக்கு. அதுபோல இதனுடைய ரிட்டர்ன் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரொம்பவே ஷார்ட் பீரியடா இருக்கு. ஸோ இப்ப எனக்கு இத என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ யாராவது இதுக்கான ஆப்ஷன் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இதுக்கப்புறம் ரிட்டர்னும் போட முடியாது. ரிட்டர்ன் ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப இது போல ஒரு நம்பிக்கையான ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது, இது போல ஏமாத்துறத அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இது போல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ.